இசையை கத்துக்கிறவங்க நிறைய பேர், ஆனா இசையை கத்து கொடுக்கறவங்க சிலர் தான். உங்க கலையை கரியரா மாத்துங்களேன். டிவிஜிஸ் ஐமா டிப்ளமா இன் மியூசிக் டீச்சர் ட்ரைனிங் DMTTல உடனே சேர்ந்துருங்க. இன்னைக்கு மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளர் அதாவது 700 பேருக்கு ஒரே அடியாக இன்னைக்கு வந்து ஒரே ஷாட்டில் இன்னைக்கு வந்து 700 பேருக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டது. பதவி உயர்வு வந்து இதான் முதல் முறையாக மின்சார வாரிய வரலாற்றிலே முதல் முறையாக அவங்களுக்கு வந்து பல ஆண்டுகளாக இதில் நிறைய கோர்ட் ஆர்டர்ஸோட ரொம்ப கடினமான சூழ்நிலை இருந்தது. அதனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த முடிவாக கடந்த 2 மாதங்களாக அவர்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை முடித்து இன்றைக்கி ஒரே நிலையாக ஒரே ஷாட்டில் நம்ம வந்து 700 உதவி பொறியாளர்களுக்கு நமக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது மின்சார வாரியத்தில் ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நேரடியாக வர வேண்டிய நேரத்தில் முதல்வருடைய உத்தரவின் பேரில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டது வந்து அரசியல் பழிவாங்கும் எண்ணம். நாளைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் போது இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லை, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எதனால் காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. பெண்கள் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் எத்தனை பேர் இதை பார்த்து கொடுக்கணும்? நீங்கள் சாதாரண ஒரு நபராக கடந்து செல்ல முடியாது. பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்றச்சம்பவங்களும் எந்தவித அவதூறு வார்த்தைகளும் எந்தவித தவறான பேச்சுக்களும் என்ன பேசினாலும் இந்த அரசு இந்த காவல்துறை கண்டிப்பாக அவருடைய சட்டப்பூர்வம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதை எடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவர் திரும்ப உதயநிதிட்டே தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து காவேரி விஷயத்தில் அவருக்கு மேகதாது விஷயம் எதுவும் தெரியலன்னா தெரியாத விஷயத்தை போய் அங்கே போய் பேசுறதுக்காக அவர் போய் தேவையில்லாத விஷயங்களை அங்கே போய் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேசிய விஷயங்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. திமுகவினருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய வீட்லேயே அவர் வந்து அவர் பேசுனதை போட்டு காட்டும். உதயநிதி பேசுனதை எல்லா வீடுகள்லையும் எல்லாரும் அவங்க திமுகவினர் போட்டு காட்டட்டும். அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டும். உதயநிதி பேசுனதில் ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதாக இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உதயநிதிக்கு? நீங்கள் போனது காவேரி விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கும் மேகதாது பற்றி பேசுகிறதுக்கும் அதே சம்மந்தமாக உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சதை மட்டும் பேசிட்டு இல்லை அங்கே என்ன பேப்பரில் கொடுக்க அதை வாசிச்சுட்டு வரணும் தானே. தேவையில்லாமல் அவதூறாக பெண்களை பற்றி ஆபாசமாக திமுகவினருக்கு எல்லாருக்கும் இதே வேலை தான். ஏதாவது உள்ளனா ஒரு தனிப்பட்ட முறையில் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவது அவதூறாக பேசுவது இதை எந்த காலத்திலும் இந்த அரசு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. காவல்துறைக்கு அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அது பூர்வம் நடவடிக்கை எடுப்பார்கள். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் போட்டு கேட்கட்டும். இது வந்து எல்லா வீட்லேயும் அந்த இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லார் வீட்லேயும் போட்டு கேட்கட்டும். உதயநிதி பேசினதில் ஒரு வார்த்தை ஏற்புடையதாக இருக்கா? இவ்வளவு கொச்சையாக கேவலமாக அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, ஒரு எம்எல்ஏவாக நிற்கிற கூட தகுதி கிடையாது, சட்டசபைக்குள்ள தகுதியே கிடையாது. இவ்வளவு வக்கிரமத்தை மனதில் வச்சுக்கொண்டு இவரெல்லாம் ஆட்சியில் இருந்தப்போ எவ்வளோ வக்கிரமாக செயல்பட்டிருப்பாங்க, திரைமறைவில் எவ்வளோ வக்கிரமாக செயல்பட்டிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ வக்கிரத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாம் ஆட்சி நடத்திருக்கோ இல்லை இது இருக்கோ எந்த தகுதி இல்லைன்னா மக்கள் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய வெற்றியே முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து சட்டசபைக்குள்ள எதிர்க்கட்சி தலைவரில் சட்டசபைக்கு உள்ள வர்றது கூட தகுதி கிடையாது. ஒரு பெண்களை பற்றி இவ்வளோ வக்கிரத்தை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லா வேலையெல்லாம் செய்யாமல் உங்களுக்கு இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு எந்த தகுதியும் உதயநிதி கிடையாது. இது மாதிரி பெண்கள் விஷயத்தில் இவ்வளோ வக்கிரமாக பொது வழியில் ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது இது எந்த அளவுக்கு பொது வழியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும். பெண்களுக்கு எதிராக கொச்சையாக பொது வழியில் பேசுபவர் யாராக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக என்ன நடக்குது அந்த காவல்துறை அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ல பேசுறாங்க. சொல்லும்போது இந்த பொய்க்கால் புதிய அரசு நாளை சட்டமன்ற கூட்டத்தொடரை வைத்து கொண்டு ஏன் உடனடி கைது செய்ய வேண்டும், எதை மறைக்க இந்த அரசு முயல்கிறது என்ற கேள்வி. எதையும் மறைக்கிறதுக்கு இல்லை. நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போது எதையும் மறைக்கிறதுக்கு இல்லை. அவர் வந்து இன்னைக்கு வந்து முந்தைய காலங்களில் அம்மா இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதே தான் இன்னைக்கு வந்து அண்ணன் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. புரட்சி தலைவரும் எம்ஜிஆர் இருந்தாலும் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாரோ அதே தான் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி வந்து தான் இன்னைக்கு பொய்க்கால் குதிரை மாதிரி இன்னைக்கு திமுக பின்னாடி ஒழிஞ்சுக்கிறார். இன்னைக்கு திமுக என்ன பேசணுமோ திமுக பேசுறதுக்கு முன்னாடி எடப்பாடி வந்து பேசுறார். இன்னைக்கு எடப்பாடி அவர் உதயநிதி சொன்ன கருத்தில் எடப்பாடிக்கு ஏற்புருக்கா? எடப்பாடிக்கு அதில் வந்து அவர் சொன்ன கருத்தை ஏற்கிறாரா? அவர் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? அம்மா இருந்தால் என்ன செய்வார்? இவ்வளவு கேவலமாக அதிமுகவை யாராவது கொண்டு போய் இவ்வளவு படுகொலியில் தள்ளிடுறதுன்னா ஒரு எடப்பாடியாக தான் இருக்கும். யாராவது இன்னைக்கு வந்து ஒரு பெண்களை பற்றி அவதூறாக பேசியது புரட்சி தலைவர் அம்மா பற்றியே உதயநிதி ஒரு காலத்தில் அவதூறாக பேசியிருக்கிறார். அப்பயே வந்து எடப்பாடி அவருடைய கவர்மெண்ட் இருந்துச்சு, அவர் முதலமைச்சர் வந்து அப்பயே அவர் நடவடிக்கை எடுக்கல. அப்போயே வந்து அந்த டைமில் ஒரு ட்வீட் போட்டார். அதே வந்து அவ்வளோ கொச்சையாக புரட்சியில் அம்மா பற்றி போட்டிருந்தார். அப்போயே வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் இருந்தது. எடப்பாடி அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல, பேசாமல் வேடிக்கை பார்த்துருந்தார். அவருக்கு அவருடைய அரசாங்கத்தை அவருடைய பதவியை காப்பாற்றிக்கல தான் அன்னைக்கு இருந்து இப்போ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. இன்னைக்காவது நேர்மையாக நியாயமாக சட்டப்பூர்வமாக பெண்களுக்கு எதிராக எந்த அவதூறும் எந்த செயலும் யார் ஈடுபட்டாலும் எந்த நபர் ஈடுபட்டாலும் யாராக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்றம்